வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்மளோட இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு சனி பயிற்சி நடந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் சில ராசிகளுக்கு சாதகமாகவும் சில ராசிகளுக்கு பரிகாரம் பண்ணுற மாதிரியும் இருக்குது இல்லையா? இதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. சனி பகவான்கிட்ட நம்ம அவருடைய தாக்குதல்லேருந்து எப்படி தப்பிக்கணும்னா, நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாலே போதும். அவர் நமக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை இதுதான். ஆனால் அதோடு சேர்த்து நம்மளோட கடவுள் வழிபாடும் நம்ம பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிடித்த கடவுள்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கடவுளுக்கு உண்டான மந்திரம், பதிகங்கள், காயத்ரி மந்திரம் இதை மட்டுமே பாராயணம் பண்ணினாலே போதும். சனி பகவான் கண்டிப்பாக நம்மக்கிட்டேருந்து விலகிடுவார், நமக்கு நல்லதை கொடுப்பார். நன்றி, வணக்கம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போது சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கு இல்லையா? ஸோ சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கு. ஸோ சனிப்பெயர்ச்சியிலேருந்து நாம் எப்படி தப்பிக்கலான்றதை விட அந்த தாக்குதல்லேருந்து நம்மளை எப்படி விடுவிச்சுக்கிறது அப்படின்றத பதிவுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம், சனி பகவானால் இப்போ வரைக்கும் பிடிக்க முடியாத 2 கடவுள் யாருன்னா, ஒன்று விநாயக பெருமான், இன்னொன்று நம்மளோட ஆஞ்சநேயர். இவங்களை வழிபாடு பண்ணினாலே கண்டிப்பாக சனி பகவான் தாக்குதல்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா அவங்க அப்படி தான் வர வாங்கியிருக்காங்க. என்னை கும்பிடும் பக்தர்களை நீ ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் சனி பகவான்கிட்டே வர வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் அவங்களுக்கு உண்டான வழிபாடுகள், மந்திரங்கள் இதை நாம் சொல்லி வழிபாடு பண்ணினாலே கண்டிப்பாக நம்ம அதிலேருந்து விடுபடலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அனைத்து கோள்களுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா சிவபெருமான். நீங்கள் வேணால் எந்த ஒரு பரிகார ஸ்தலத்துக்கு வேணாலும் போங்க. ராகு பரிகாரத்தலம், கேது பரிகாரத்தலம், அப்புறம் சனி பகவான், எல்லாருக்குமே மூலவர் யார் இருப்பார்னு பார்த்தோம்னா சிவபெருமானாக தான் இருப்பார். ஏன்னா அவர் தான் அனைத்து கோள்களுக்கும் அதிபதி. கோள்களுக்கு மட்டுமே அதிபதி இல்லை, அண்ட சராசரங்களுக்கும் அவர் தான் மூத்தவர். ஸோ அவனால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சனி பயிற்சியா திருநள்ளாறு போகணுன்னு சொல்லிட்டு சனி பகவானை மட்டுமே கும்பிட்டு வராங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. எந்த இதுக்கு போனாலும் மூலவர் தான் பிரதானம். அதில் ஒரு பகுதி தான் அவரே தவிர நேராக போய் சனி பகவான் மட்டும் கும்பிட்டு வரக்கூடாது. இன்னொன்று தெரிஞ்சுங்க, சனி பகவானை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கும் வரக்கூடாது. எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க, எந்த நவகோள்களை சுற்றினாலும் கடைசியில் திருப்பி விநாயகர் பெருமானை பார்த்து கும்பிட்டு வர ஒரு வழக்கு இருக்குது. ஏன் தெரியுமா? எந்த கோள்களை நம்ம கடைசியாக பார்த்துட்டு வந்தாலும் அதோட தாக்கம் இருக்குங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில் எல்லாம், அதனால தான் நவகோள்களை கடைசியாக தான் சுற்றிட்டு எப்பவுமே அதுக்கு தான் என்ட்ரன்ஸில் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் இருப்பார். திருப்பி நம்ம அவர் வழியாக அவர் ஒரு கும்பிடு போட்டு அவருக்கு ஒரு தோப்புக்காரணம் போட்டு வந்தால் அந்த தாக்குதலேருந்து நம்ம விடுபடலாங்கிறது ஐதீகம். வாங்க இன்றைக்கி நாம் என்ன கடவுளை பார்க்க போகிறோன்னா, சாக்ஷாத் சிவபெருமான். ஃபஸ்ட்டு நம்ம சிவபெருமான்லேருந்து ஆரம்பிப்போம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பதிவு போடுறேன். உங்களுக்கு எந்த கடவுள் நீங்கள் வழக்கமாக கும்பிட்றீங்களோ அவருக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரமும் இந்த பதிகங்களும் பாடினாலே போதுமானது. ஒரே ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இது ஸ்டாண்டர்ட். எந்த கடவுளுக்கும் ஒரு நெய்தீபம் ஏற்றுங்க. காலையும் மாலையும் கும்பிட்டா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைங்க, எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை, காலையில் மட்டும்தான் டைம் இருக்குது, நைட்டு லேட் ஆகிடும்னா பரவாயில்ல, ஒரு வேளையாவது கும்பிடுங்க. ஆனால் ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு அந்த கடவுளை நம்ம பாராயணம் பண்ணோம். வாங்க இன்றைக்கி சிவபெருமானுக்கு உண்டான மந்திரம், பதிகங்கள் பார்க்கலாம். அனைத்து கோள்களுக்கும் அண்ட சராசரங்களுக்கும் அதிபதி சிவபெருமான். எப்பவுமே எந்த ஒரு பரிகார ஸ்தலங்களுக்கு போனாலும் மூலவர் சிவபெருமானாக தான் இருப்பார். அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் எப்பவுமே எந்த பரிகார ஸ்தலம் போனாலும் முதல்ல மூலவரை கும்பிடணும். மூலவரை கும்பிட்டு தான் அந்த பரிகார ஸ்தலத்துக்கு உண்டான கடவுளை கும்பிடணும். இதுதான் நியதி. இப்போது சனி பகவான் தாக்குதல்லேருந்து விடுபடுறதுக்கு ஒவ்வொரு கடவுளாக நம்ம சொல்ல போகிறோம் இல்லைங்களா? அதில் முதல் நம்மளோட சாக்ஷாத் ஆதி பகவான் சொல்லக்கூடிய சிவபெருமான் தான். சிவபெருமான்
அவருக்கு ஒரே ஒரு அந்த சடாட்சர மந்திரமே போதுமானதுங்க. என்ன சடாட்சர மந்திரம்னு கேட்க, ஓம் நமச்சிவாய வாழ்க, இந்த ஒரு பதிகமே போதும். எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம மாணிக்கவாசக பெருமான் என்ன பண்ணுவார்னா, சிவபுராணம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சக்தி வாய்ந்த இருக்கிறதுலே வந்து 8ஆம் திருமுறையாக போற்றப்படுவது திருவாசகம். அதாவது 8, அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. 8 தான் தலை, அந்த தலைக்கு மேலே எதுவுமே இல்லைங்கிறத உணர்த்துவதற்காகவும் அவர் வந்து பண்ண மொத்த 51 பதிகங்களில் ஒரு பகுதி தான் சிவபுராணம். அதுதான் கடைசி 8ஆம் திருமுறையாக பார்க்கப்படுவது. அந்த ஒரு சிவபுராணத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஏன்னா அது அத்தனையும் சிவபெருமான் தன் கைப்பட, எப்படி தன் கைப்பட எழுதினது. அதனால தான் திருவாசகம்ங்கிறது அவ்வளோ ஒரு மதிப்பு மிக்கதான் இந்த உலகம் முழுவதும் போற்றப்படுறாங்க. அந்த திருவாசகத்தில் மொத்தம் 51 பகுதிகள், அதில் ஒன்று சிவபுராணம். சிவபுராணத்தை பாடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் சிவபுராணம் பாடுறதுக்கு. அதில் வந்து ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோவழி ஆண்ட குருமனிதன் தன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் நனைகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கொன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் உள்மகிழும் சீரோன் கழல் வெல்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை போற்றி பாடுவார். ஈசனடி போற்றி, எந்தைவடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமிலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். எவ்வளோ அழகாக பாருங்கள் அந்த பாடல். அந்த சிவபுராணத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது இப்பிறவி மட்டும் இல்லை, முந்தை வினை முழுதும், அதாவது இதற்கு முந்தைய வினை பலனை கூட சிவபெருமான் நம்மளிருந்து வேறறுக்க வல்லவர். ஸோ இந்த சிவபுராணத்தை நீங்கள் அப்படியே கடைசியாக நம்ம பாடிட்டே வந்தீங்கன்னா அதில் நிறைய அழகான வரிகள் இருக்குது. நீங்கள் அதை ஃபுல்லாக தினந்தோறும் பாராயணம் பண்ணும்போது அது உங்களுக்கு மனப்படமே ஆகிடும். அற்புதமான பதிகம். சிவபெருமானுக்கு நம்ம உண்டானது நிறைய பதிகங்கள் இருக்குது அதில் சிவபுராணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இவ்வளோ பெருசு எங்களால் பாட முடியாதுங்க, சுருக்கமாக ஒரு 4 வரி சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த ஒரு பதிகத்துக்கு இடையானது எதுவுமே கிடையாது. அது என்னன்னா, அப்பர் பெருமான் பாடி, அதாவது திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் சொல்லக்கூடியவர், அவர் பாடிய அப்பர் பதிகம்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியமானது 4 வரி தாங்க. அதாவது இந்த வரிகளை அவர் எப்போ பாடினார் தெரியுமா? அப்பர் பெருமான் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அரசர் கொடுத்தார். கல்லை கட்டி கடலில் போட்டார், அதுலேருந்து வெளியில் வந்தார். அப்புறம் வந்து ஒரு எரிவாய் தகலில் கொண்டு போய் அவரை எரிச்சார், அதுலேருந்தும் வெளியில் வந்தார். அப்போ அவர் பாடின பாடல்கள் 2 பாடல்கள் அப்பர் பதிகம். அதில் ஒவ்வொரு பாடலும் பார்த்திங்கன்னா 10 பாடல்கள் கொண்டது. ஒரு பாடல் பார்த்திங்கன்னா 4 வரிகள் இருக்கும். அந்த 4 வரிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நான் சொல்ல போகிற இந்த 4 வரி. இதை சொன்னால் போதும், இந்த பாடலை படித்தால் போதும், கழுத்து நெரிக்கிற பிரச்சனைங்க, என்னால் வெளியவே சொல்ல முடியாத பிரச்சனை, என்னால் இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த 4 வரி பதிகம் போதுமானது. எங்களுக்கு வந்து சிவபுராணம் படிக்க முடியல, இது படிக்க முடியலன்றவங்க கண்டிப்பாக இந்த 4 வரி பதிகத்தை பாராயணம் பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் பண்ணி தான் பாருங்களேன், உங்களுக்கு உண்டான வித்தியாசம் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் வர முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பதிகம் என்னன்னு கேட்குறீங்களா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அவ்வளோதாங்க, 4 வரி தான். இந்த பாடலை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் போடுறேன். 4 வரி பதிகம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனுள்ளதாக இருக்கும். இந்த சிவபெருமான கும்பரன்றவங்க சடாட்சர மந்திரம், அப்புறம் சிவபுராணம், இந்த மாசில் வினையும் மாலை மதியம், இது ஒன்றே போதுமானது. கண்டிப்பாக சிவபெருமானை மட்டும்தாங்க கும்பிடுவேன்றவங்களுக்கு இதுவே இல்லைங்க, எனக்கு சிவபெருமான் நிறைய எனக்கு தெரியும், எல்லாம் பாராயணம் பண்ண தாராளமாக பண்ணலாம், ரொம்ப நல்லது, இன்னும் சிறப்பு வாய்ந்தது. ஆனால் இது முக்கியமானது
முக்கியமானதாக சொல்லப்படும். ஏன்னா திருவாசகத்தில் சிவபுராணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 வரி பதிகம் அப்பர் பெருமானுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அவரை வெளிக்கொண்டு வந்த பதிகம்ன்றது இது. அப்போது நம்ம பிரச்சனைக்கும் ஒரு வழி கிடைக்கும்ல, கண்டிப்பாக கிடைக்கும். இதை பாராயணம் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. என்னோட பதிவு உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். கண்டிப்பாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளுக்கு உண்டான பதிகமும் அதுக்குண்டான பாடலும் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு எந்த கடவுள் நீங்கள் தினந்தோறும் பாராயணம் பண்ணுறீங்களோ அந்த கடவுளுக்கு உண்டான இந்த பதிகத்தையும் பாடல்களையும் பாடி பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.